ஹாய் ஹலோ வணக்கம் கலை. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஆன் சேனல்ல ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க முடியும். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். 2008 காலகட்டத்தில் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தனித்தீவில் வந்துட்டு சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு டைனோசரோட டிஎன்ஏ வச்சுட்டு ஒரு கிராஸ் பிரீட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது டீரெக்ஸ்ன்ற ஒரு டைனோசர் வந்து அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சு அழிச்சிருது. அங்கேருந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து ஓடி வந்துடுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு நம்ம உலகத்தில் வந்துட்டு மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வியாதிகள்லாம் வந்துடுது. அந்த வியாதி எப்படியாவது குணப்படுத்தணும்னா அந்த டைனோசர் அந்த ஐலாண்டில் இருக்கிற டைனோசரோட டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் இந்த வியாதியெல்லாம் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்கார்லட்டோட தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஐலாண்டில் போய் அந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி செலக்டிவ் டைனோசர்லேருந்து அந்த டிஎன்ஏ வந்து எடுத்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் டிஎன்ஏங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா, அங்கே இருக்கிற டைனோசர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க தப்பிச்சாங்களான்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். Jurassic World Rebirth. ஸோ இந்த படத்தில் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஆக்டிங் வைஸ் ஸ்கார்லட் ஜான்சன் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே ஹைப்டாக இருந்தது வந்து ஸ்கார்லட் ஜான்சன் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்களா அப்படின்றதுனால தான். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்பவே செட்டிலாக நடிச்சிருக்காங்க. பிளாக் வீடோவில் பார்த்த ஸ்கார்லட் ஜான்சனாக இந்த படத்தில் வந்து இருக்கவே மாட்டாங்க. வேறு விதமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. செட்டில்டாக நிறைய விஷயமா வந்துட்டு காமெடிகளும் வந்துட்டு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் நமக்கு வந்து பயங்கரமாக பயமுறுத்துது அப்படின்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸில் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு டைனோசர் வந்துட்டு பொம்மை மாதிரி தெரியாது, பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கிட்டவே நமக்கு வந்து டைனோசரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு டைனோசர் பார்த்து பயந்தும் சில டைனோசரை பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. வேற லெவலாக இருக்கும். அதுவும் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. டீரெக்ஸ் வர ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கர எங்கேஜிங்காக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபோர்த் பாசிட்டிவ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. பேசாமல் டக்கு டக்கு டக்குன்னு வந்தோமா டிஎன்ஏ எடுத்தோமா போனோமான்ற மாதிரி அந்த படம் வந்துட்டு சேசிங் ரன்னிங் தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்டிங்கு விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் இதில் வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு முன்னாடி டாமினிக்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்துட்டு அவ்வளோவா எங்கேஜிங்காக இல்லை, பயங்கர வந்து ஒரு ஃபால்ஸான ரிவ்யூ, ஒரு மாதிரி ஒரு ரிவ்யூ தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக ரீபூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு ரீபூட்டாக தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை வந்து தனியாகவே பார்க்கலாம். முன்னாடி படங்கள் பார்க்கணுன்னு ஒரு அவசியமே இல்லை. தனியாக அந்த ஜுராசிக் வேர்ல்டு நீங்கள் பார்த்ததே இல்லைனா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்ஸ்க்கு போகணுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி காலங்காலமாக என்ன ஒரு ஸ்டோரி இருக்குமோ அதே ஸ்டோரி தான். போகிறோம், ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதை வந்து தடுக்க டைனோசர்கள் வருது. ஒரு ஹைஸ்ட் படமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு திருட்டு படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் வில்லன் இருப்பான். அந்த கார்ப்பரேட் வில்லன்ட்டு வந்து எதிர்த்து இந்த மெடிசனை இருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா படத்துலையும் தான் எடுத்துருப்பாங்க. அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியை வந்து எங்கேயுமே வந்துட்டு மாற்றாமல், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எங்கேயுமே மாற்றாமல் சாதாரணமான ஒரு ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு டைனோசர் மட்டும் போய் பார்க்கணுன்னா இந்த படம் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணும், எனக்கு வந்துட்டு இது மாறணும் அது மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யார் சாவான்னு உங்களுக்கு வந்துட்டு யூகிக்க முடிகிற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனால் அப்பப்போ வந்துட்டு சில ஆக்டிங்கில் இப்போது நீங்கள் தமிழ் டப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு செட்டே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸே தருவேன். ஜுராசிக் வேர்ல்டு வந்து இந்த படத்தை ஜுராசிக் வேர்ல்டு முன்னாடி படத்தெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். பட் முன்னாடி படங்கள் பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து நீங்கள் வித்தியாசமாக எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. டைனோசர் பார்க்கணும், ஸ்டோரி வேணான்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கான செம்மையான படம். ரேட்டடே இல்லாமல் ஒரு ரத்தம் பிளட் ஷேட்லாம் அவ்வளோவா வைக்காமல் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. டைனோசரை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் வீக்கெண்டாக அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.